அரசியல் ஆசை என்பது யாருக்கு வேணாலும் வரலாம். அது ஏன் இப்போ வந்துச்சுன்னு கேட்குறேன். எப்போ வேணாலும் வரட்டுமே. இப்போ ஏன் நீ அப்போ நல்லது பண்ணல, எனக்கு அப்போ பண்ண நல்லது செய்யறதுக்கான ஒரு சக்தி இல்லை, என்கிட்ட பண வசதி கிடையாது, எனக்கு அதுக்கேற்ற பொருளாதார வசதி கிடையாது. இன்னைக்கு அதுக்கேற்ற ஒரு வசதியும் எனக்கு ஒரு பேக்கப்பும் இருக்கு. இன்னைக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். நல்லது எப்போ செஞ்சாண்டாங்க, இன்னைக்கு தான் செய்யணும், இப்போதான் செய்யணும், நாள் கிழமை நேரம் இதெல்லாம் பார்த்தா நல்லது செய்யணுமா? நல்லது செய்யணும் நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதையே நீங்க வர வர வந்து விமர்சனம் பண்றீங்க. இந்த நீங்க சொல்லக்கூடிய நடிகர் வந்து மாத்தி மாத்தி பேசுவார். அவர் முன்னாடி விஜய் தான் மாசு, விஜய் மாதிரி ஒரு நடிகரை நீங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னார். ஆனா அரசியல்னு வரும்போது அவருக்கான பேச்சு, அவருக்கான தோணி எல்லாமே மாறுது. எல்லாரும் நாங்க தெரியும். ஏன்னா யார் யார் மாறுவதற்குண்டான காரணம் என்னன்னா அவங்களுக்கு அவங்களோட இடம் காணாம போயிடுமோன்ற ஒரு பயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. வந்தா விஜய் வந்தாருன்னா அவர்களுக்கு அவர் கட்சிகள்லயும் வந்து இளைஞர்கள் இருப்பாங்க, விஜய் நேசிக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க, ரசிகர்கள் இருப்பாங்க. இது கூட நம்ம டிராவல் பண்ணோம்னா கடைசி வரை நமக்கு வந்து ஒரு வார்டு உறுப்பினர் கூட ஆக முடியாதுன்னு தெரியும்.